ஹலோ எவ்ரிஒன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட 1 வருஷம். வெற்றிகரமா 1 இயர முடிச்சாச்சு. போன வருஷம் இதே நாள் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நான் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 ஹவர் வீடியோ. அத நம்ம பண்ணியிருந்தோம். இன்னையோட 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 1 வருஷத்துல தி கெவின் பால் ஷோ அப்படின்ற இந்த சேனல்ல நம்ம 39 வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு நம்ம சேனல்ல 2950 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னோட சேனல பார்த்து நான் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சு, நான் போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அத பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம கன்டென்ட் பிடிச்சு நீங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரியலி தேங்க் யூ. முக்கியமா இந்த சேனல்ல வந்து ஒரு சில தீம்ஸ பத்தி நான் திருப்பி திருப்பி நான் பேசியிருப்பேன். இந்த சேனலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சில ஐடியாலஜி இருக்கும். ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சதற்கான ஒரு சில நோக்கங்கள் உண்டு. இதனால நான் சாதிக்க விரும்புகிற விஷயம் என்ன? அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதற்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, அக்டோபர் 7த் போன வருஷம் இஸ்ரேல் மேல நடந்த அந்த ஒரு கொடூரமான ஒரு கொலைவெறி தாக்குதல். யார் பண்ணான்னா, ஹமாஸ் அப்படின்ற ஒரு கொலைகார கூட்டம். இத நான் வந்து திருப்பி திருப்பி நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா, ஹமாஸ் வந்து போராளிகள், அவங்கலாம் உத்தமர்கள் அப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்டோபர் 7த் அன்னைக்கு அந்த அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் வந்து எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காலாம் இல்ல. ஏன்னா, பல வருஷமா இந்த பிரச்சனை வந்து போய்க்கிட்டு இருக்கு. அத நான் பல வருஷமா நான் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த வருஷம் அக்டோபர் 7த் அன்னைக்கு நடந்த அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஹமாஸ யாரும் கண்டிக்கல. அதுக்கு மாறா இஸ்ரேல் மேல எல்லாம் திரும்புனாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ரொம்ப டீப்பா பாதிச்சது. முக்கியமாக மீடியா. இந்த மீடியா முக்கியமா தமிழ்நாட்டு மீடியால பேசப்பட்ட பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. எதனால இந்த மாரிலாம் பண்றாங்க? ஒரு தீவிரவாத கூட்டம் இன்னொரு நாட்டு மேல போய் அங்க இருக்கிற அப்பாவிகள கொல்றாங்க, குழந்தைங்கள கொல்றாங்க. அத பத்தி எவனுமே பேசல. ஆனா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு எதிரா எல்லாம் திரும்புனாங்க. திரும்புனாங்கன்னா எப்படி? முழுக்க பொய் சொன்னாங்க. அந்த வரலாறையே மாத்தி சொன்னாங்க. இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. இஸ்ரேல் தான் வந்து வெளிய இருந்து வந்தாங்க அப்படிலாம் நெறைய கதைகள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பதில் சொல்லணும். இவங்க பேசுற பொய்ய வந்து நம்ம அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சேனலுடைய பிரைமரி ஃபோக்கஸ் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ தான். அதுக்கப்புறம் எல்ஜிபிடி. எல்ஜிபிடி நான் ரொம்ப வருஷமா அப்சர்வ் பண்ற என்ன ரொம்ப கவலைப்பட வைக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆணும், இன்னொரு ஆணும், இல்ல ஒரு பெண்ணும், இன்னொரு பெண்ணும் பூட்டிய அறைக்குள் ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா, அத வந்து பப்ளிக்கா பொதுமக்களுக்கு அத கொண்டு வந்து, முக்கியமா குழந்தைங்களுக்கு அத கொண்டு வந்து, "இங்க பாருங்க, இது ஒரு நார்மல் லைஃப் தான்" அப்படின்னு சொல்லி, அத மக்கள் மேல திணிக்கிற ஒரு வேலைய வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு மேல பார்க்கிறப்போ ரொம்ப நல்லா சமத்துவம், சமூக நீதி அப்படிலாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா உள்ள போனீங்கன்னா, நாற்றம் அடிக்கிற ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கொள்கை. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி மேல அவங்க பேசினாலும், உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஸோ கம்யூனிசம், இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ, அதுக்கப்புறம் எல்ஜிபிடி. இந்த 3 விஷயம் இருக்கு பிரைமரியா. ஸோ அப்போ இந்த விஷயத்த யாரு பண்றான்னா, ஆப்வியஸ்லி லெஃப்டிஸ்ட். வோக் லெஃப்ட். அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்டின்னா, இந்த 3ம் ஒண்ணு தான். இந்த 3ம் வந்து வெவ்வேறு கிடையாது. இந்த 3ம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. ஒரு பேக்கேஜ் தான் இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி. அப்போ இத முழுக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய அடிப்படைய வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, வி நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லெஃப்ட். ஸோ மொத்தமா இந்த லெஃப்ட், ரைட் அப்டின்ற இந்த ஒரு பொலிட்டிக்கல் டிவைட். இந்த வலதுசாரி, இடதுசாரி அப்டின்னு பேசுறதெல்லாம் வெறும் பாலிடிக்ஸ். இது ஏதோ அரசியல்வாதிகள் பேசுற ஒரு பொலிட்டிக்கல் டெர்ம் அப்டிதான் மக்கள் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்றது என்னுடைய பிரைமரி ஃபோக்கஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி சேனல்ல வீடியோஸ் போட்டு மக்கள வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும். ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிய உருவாக்கணும் அப்டின்றது தான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு ஐடியா. ஸோ அத தான் நான் வந்து தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்க வரீங்க அப்டின்னா, இதெல்லாம் அதுல இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப வந்து படிக்கிறதே கிடையாது. ஸோ என்னோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஒரு படிக்கிற ஒரு சமூகத்த உருவாக்கணும். பின்னால வந்து இவ்வளோ புக்ஸ் இருக்கு. வரலாறு, இலக்கியம், பிலாசபி இதெல்லாம் நீங்க படிக்கணும். எதுக்குன்னா படிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து எது உண்ம, பொய்ன்றத பிரிச்சு பார்க்க தெரியும். முக்கியமா வரலாறு. எனக்கு வந்து வரலாறு மேல ரொம்ப ரொம்ப ஒரு ஈர்ப்பு உண்டு. ஏன்னா, நம்ம பாஸ்ட்ட நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம பிரசன்ட்ல நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து விளங்கிக்க முடியும். முக்கியமா நம்ம சமூகத்தில இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும், நீங்க வந்து பின்னால போய் பார்க்கணும். இப்ப கம்யூனிசம் அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா, வரலாறுல அந்த கம்யூனிசம் வந்து ஃபாலோ பண்ணவங்க யாரு? கம்யூனிசமுடைய ஃபவுண்டர் அத உருவாக்கியது யார்? அவங்க வந்து என்னலாம் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிக்கணும். அதே மாரி இலக்கியம். இலக்கியம் படிச்சா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்கே வந்து இலக்கியம் அப்படிதான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில பிறக்கிற அந்த மொமெண்ட்ல இருந்து சாகுற வரைக்கும் ஒரு புத்தகம் கூட படிக்காம சாகுறவங்க இருக்காங்க. வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு அர்த்தம், பெரிய ஒரு பொக்கிஷம்.
அத வந்து அவங்க இழக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். முக்கியமா படிக்கிற ஒரு சமூகத்த உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனல பார்க்குறவங்க மோஸ்ட்லி ஒரு 80% யாருன்னா, அந்த 25-34 அந்த ஏஜ்ல உள்ளவங்க தான். அதுக்கு அடுத்து யார் மெஜாரிட்டி அப்டின்னா, 18லிருந்து 24. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த யங் ஜெனரேஷன் வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல தான் அவங்க வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. Instagram, Instaவ வுட்டா YouTube, YouTubeப வுட்டா Facebook, Facebooக்க வுட்டா X பிளாட்ஃபார்ம். இப்படி தான் அவங்க வாழ்க்கையே போய்க்கிட்டு இருக்கு. யாருமே படிக்கிறது கிடையாது. ஸோ நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கணும். மீடியால இவங்க பேசுறது முழுக்க பொய். நம்ம ஊர் மீடியால பேசப்படுற எல்லா விஷயமுமே ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜிக்கு நேராக உங்களை தள்ளுகிற விஷயம் தான். யாருமே உங்களுக்கு உண்மைய சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 நாளைக்கு முன்னால என்னோட சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, "அண்ணா தமிழ்நாடு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் போல. இங்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமானது. அப்ப இந்தியாலே இதுதான் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்." அப்படின்னு அவரு சொன்னாரு. அது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னா, இங்க மட்டும் தான் நீங்க வந்து பொய்யை பரப்ப முடியும். பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்த நீங்க இங்க தான் உருவாக்க முடியும். இங்க மட்டும் தான் மார்க்சிசம், கம்யூனிசம் மாதிரியான ஆபத்தான விஷயங்கள வந்து நீங்க ஈஸியா பரப்ப முடியும். இங்க மட்டும் தான் வன்முறை பண்றவங்களையும், முக்கியமா ஸ்டாலின், ஐ அம் டாக்கிங் அபௌட் ஜோசப் ஸ்டாலின், மாவோ, போல் பாட், ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்கள எல்லாம் ஹீரோவா காட்டி, இவங்கலாம் கொலைகாரர்கள், மாஸ் மர்டரர்ஸ். சொந்த மக்களை கூட்டம் கூட்டமா கொலை பண்ண கொலைகாரங்க. இவங்கள இங்க தோழர் அப்படின்னு அன்போடு அழைக்கிற ஒரு விஷயத்த நீங்க தமிழ்நாட்டுல தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான கருத்துக்களை எல்லாம் இங்க வந்து நம்ம ஈஸியா பேச முடியும். மக்கள் மனசுல பதிய வைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு. மீடியா, எழுத்தாளர்கள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் சாஞ்சு நிக்கிறாங்க இங்க. ஸோ அந்த ஒரு மெஷின் இருக்குல்ல, ஒரு ஒரு ஃபேக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய் பிம்பம். அத உருவாக்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைக்கிற ஒரு இடம் தான், அதற்கான ஆழமான கட்டமைப்போட, அரசியல் பலத்தோட இருக்கிற ஒரு இடம் தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு, இன்னும் என் சேனல் வந்து யூடியூப்ல இருக்கு அப்படின்றதே பெரிய விஷயம். இந்த சேனல்ல நான் என்ன பண்ண போறேன்? இதுவரைக்கும் பண்ணது தான் திருப்பி பண்ண போறேன். என்னன்னா, எல்லாமே ஃபேக்ட் பேஸ்டா இருக்கணும். எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும். வரலாற்று பூர்வமாக தரவுகளோட ஒரு விஷயத்த பேசணும். நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து எவிடன்ஸ் குடுப்பேன். இந்த புக்ஸ எடுத்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நீங்க என்ன பண்ணணும்? 2யும் வச்சு பேரலலா வச்சு பாருங்க. ஒரு பக்கம் நமக்கு சொல்லப்படுற ஒரு நரேட்டிவ், ஒரு கதை. இந்த இடதுசாரி கூட்டம் வந்து ஒரு விஷயத்த நமக்கு வந்து பரப்புவாங்க. நீங்க வந்து அத கம்பேர் பண்ணுங்க. எது உண்மைன்னு தேடி பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட சேனல் வந்து ஒரு ட்ரால் சேனலோ, இல்ல ஒரு ஸ்கெட்ச் காமெடி சேனலோ, இல்ல வெறும் ரியாக்ஷன் வீடியோ மட்டுமே போட்டுட்டு இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு சேனலோ நம்ம சேனல் கிடையாது. இதற்கான நோக்கம் ரொம்ப பெருசு. ஸோ இன்னைக்கும் நம்ம சேனலுக்கான தேவை இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னு நான் சொல்றேன். நான் வந்து உங்ககிட்ட அடிக்கடி பேசியிருப்பேன். ஹாலிவுட் அப்படின்றது மிகவும் கீழ்த்தரமான ஒரு தீய சக்தி. ஒரு ஃபார் லெஃப்ட், ஒரு இடதுசாரி கருத்துக்களை மக்கள் மத்தியில திணிக்கிறதுக்கான, மக்கள கெடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த ஹாலிவுட் கூட்டம். அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஆஸ்கார்ஸ் நடக்குது. ஸோ அந்த ஆஸ்கார்ஸ்க்கு படங்களெல்லாம் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னால டாக்குமென்ட்ரி சிறந்த ஆவணப்படம் அப்படின்றதுக்கான அந்த லாங் லிஸ்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணாங்க. ஒரு 15 படம் அதுல இருந்துச்சு. அந்த 15 படத்துல இருந்து இன்னும் ஒரு 1 மாசம் கழிச்சு ஃபைனலா ஒரு 5 படத்த வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த 15 படத்துல அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் படத்த பாருங்க. த பிபி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படம். பிபினா யாரு? பெஞ்சமின் நெத்தானியாகு. இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர். அவர பத்தி இந்த படத்துல வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா, நெத்தானியாகு வந்து ஊழல் பண்ணிட்டாரு. மக்கள் பணத்த கொள்ளையடிச்சுட்டாரு. அவரோட அமைச்சரவை, அங்க உள்ளவங்கலாம் திருட்டு பசங்க. அப்படிதான் இந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க. நான் இந்த படத்த பார்த்துட்டேன். முடிஞ்சா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல கீழ வந்தீங்கன்னா, நோ அதர் லேண்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கா? இது வந்து வெஸ்ட் பேங்க்ல அதாவது இஸ்ரேல்ல இருக்கிற மேற்கு கரை. அங்க வந்து பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சுருச்சு. இஸ்ரேல் வந்து அங்க அத்துமீறி உள்ள நுழையிறாங்க. இஸ்ரேல் ஆர்மி வந்து அங்க அக்கிரமம் பண்றாங்க. அப்படிதான் அதுல பேசியிருப்பாங்க. இந்த 2 படத்தையும் நான் பார்த்துட்டேன். 2லுமே நீங்க பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பொய் தான் பேசி வச்சிருக்காங்க. ஆவணப்படம்னா என்னது? டாக்குமென்ட்ரி உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த டாக்குமெண்ட் பண்றாங்க. ஆனா முழுக்க பொய் பேசி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோ அதர் லேண்ட் அப்படின்ற இந்த படத்துல ஐடிஎஃப் இருக்காங்கல்ல, இஸ்ரேலுடைய ராணுவம். அவங்க இன்டர்நேஷனல் லா அதெல்லாம் மீறி இஸ்ரேல் மக்கள வந்து சட்டவிரோதமாக அங்க வந்து குடியேத்துறாங்க. எங்க? பாலஸ்தீன மக்கள் வாழ்ற பகுதியில. பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியில இவங்க உள்ள புகுந்து அந்த இடத்துல வந்து இவங்க வந்து பில்டிங் கட்டுறாங்க. அந்த பார்டர வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படின்ற மாரி இதுல பேசியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வரலாற்றிலிருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2005ல இஸ்ரேல்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னா,
ஏரியல் ஷாரன் அப்படின்ற ஒருத்தர். இவர் என்ன பண்ணாரு, பாலஸ்தீனத்தில அமைதி வரணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, காசாவையும், வெஸ்ட் பேங்கையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஃபுல் கண்ட்ரோல் நான் உங்களுக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி, இவர் என்ன பண்ணாருன்னா, காசால இருந்த 9,000 இஸ்ரேல் மக்கள், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அங்க தான் இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்ற மாரி பல தலைமுறைகளாக அங்க வாழ்ந்துட்டு இருந்த இஸ்ரேல் மக்களை, இஸ்ரேல் ராணுவம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த 9,000 மக்களையும் கட்டாயப்படுத்தி காசால இருந்தும், வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் தூக்கி வெளிய போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, காசாவும், வெஸ்ட் பேங்க்கும் முழுக்க முழுக்க பாலஸ்தீன மக்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாரி சொல்லி, இவங்களே போயி ஒரு அக்ரீமெண்ட் போட்டு, அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ், அவங்க நிலங்கள், வீடுகள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நீங்க வந்து இஸ்ரேல் உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நெறைய பேர் வரதுக்கு வந்து ஒத்துக்கல. ஆனா, ஏன்னா அவங்க சொத்து அங்க தான் இருக்கு. பல ஜெனரேஷனா அங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா, வேணாம், பிரச்சனை வேண்டாம். கட்டாயப்படுத்தி, அவங்க வீடெல்லாம் இடிச்சு, அவங்கள தூக்கி அப்படியே உள்ள கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து யாரையும் ஆக்கிரமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிய வந்துட்டாங்க. இது நடந்து 19 வருஷம் ஆகுது. நீங்க இன்னைக்கும் வந்து உட்கார்ந்துகிட்டு, ஆக்கிரமிச்சுட்டாங்க, திருடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மொத்த ஹாலிவுட் கூட்டமும், இதே கூட்டம் ஹமாஸ் பத்தி பேசுவானா? பேச மாட்டான். அக்டோபர் 7த் அட்டாக் நடந்துச்சுல்ல, அத பத்தி நீ ஒரு படம் எடு. எடுக்க மாட்டாங்க. ஹமாஸ் பற்றியோ, பாலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கை பற்றியோ, அவங்க செஞ்ச அக்கிரமம் பற்றியோ, அவங்க செஞ்ச குற்றங்கள் பற்றியோ, அவங்க பண்ண கொலைகளை பற்றியோ ஒருத்தனும் பேச மாட்டான். யாரெல்லாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும், ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பொய்கள பரப்புறாங்களோ, அவங்களுக்கு நீங்க அவார்ட் குடுப்பீங்க. இதுதான் ஹாலிவுட். இன்னொரு விஷயம், அதுக்கு அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல குயின்டம் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். இது என்ன அப்படின்னா, ரஷ்யால இந்த மாரி எல்ஜிபிடி குரூப்புக்கு வந்து கவர்ன்மென்ட் லெவல்ல எதிர்ப்பு உண்டு. நம்ம புட்டின் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணாரு, இந்த எல்ஜிபிடி குரூப், இந்த ஓரண சேர்க்கை குரூப்லாம் தூக்கி உள்ள வச்சாரு. பப்ளிக்கா வராத, பப்ளிக்கா வந்து நியூடா வராத, பிரைட் வாக் போறேன்னு சொல்லி அம்மனமா அலையாத அப்படின்னு சொல்லி, அதற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தார். இப்ப இந்த ஆவணப்படம் எத பேசுது அப்படின்னா, அந்த ரஷ்யால கவர்ன்மென்ட்டினுடைய சட்டத்தை மீறி பொது இடத்துல நான் வந்து குவேர், நான் வந்து ஒரு வித்தியாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் டிஃபரெண்ட்டா காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, அதான் அந்த டிராக் குயின்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி மேக்கப்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, நாங்க வந்து எல்ஜிபிடி உரிமைக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவரை பற்றி தான் ஒரு படம். அவர பத்தி ரொம்ப புகழ்ந்து, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பேசின ஒரு படம் தான் குயின்டம். அதுக்கப்புறம் இன்னும் கீழ வாங்க. வில் அண்ட் ஹார்ப்பர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. இது என்ன அப்படின்னா, வில் ஃபெரல் நீங்க பார்த்திருப்பீங்க. வில் ஃபெரல் வந்து ஒரு ஃபேமஸ் கமெடியன். ஹாலிவுட்ல ஒரு ஆக்டர் அவரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவரோட ஒரிஜினல் பேரு வந்து ஆண்ட்ரூ ஸ்டீல். அவருக்கு 63 வயசு. ஒரு ஆண். ஞாபகம் வச்சுக்கோங்க. 63 வயசு ஆண் ஒருவர். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால, நான் வந்து பெண்ணா உணர்றேன். 63 வயசு இன்னைக்கு. அப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால தான் 61 வயசு. 61 ஆண்டுகளாக ஒரு ஆணாக பிறந்து, ஆணாக வளர்ந்து, ஆணாக வாழ்ந்த ஒருவர், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து பெண்ணா உணர்றேன். எப்போ? 61 வயசுல. நான் பெண்ணா உணர்றேன் அப்படின்னு சொல்லி, ஹார்ப்பர் ஸ்டீல், ஆண்ட்ரூ ஸ்டீல் ஹார்ப்பர் ஸ்டீலாக மாறிவிட்டார். தன்னை பெண்ணா மாத்திக்கிட்டாரு. அந்த ஒரு நபரும், அந்த ஒரு பெண்ணும், பெண்ணுன்னு சொல்லிக்கிற ஒரு ஆண், அவரும் வில் ஃபெரலும் டிராவல் பண்றாங்க ஒரு இடத்துக்கு. அந்த கண்ட்ரி முழுக்க போய் அவங்க டிராவல் பண்றாங்க. இதுதான் அந்த படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் யூனியன் அப்படின்னு சொல்லி. இது எத பத்தியது அப்படின்னா, நியூயார்க்ல இருக்கிற ஒரு அமேசான் வேர்ஹவுஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் சேர்ந்து நம்ம ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணணும். அமேசான்ன்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. நம்மள வந்து அவங்க சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு யூனியன் என்னது? ஒரு கம்யூனிஸ்ட் குரூப். அமேசானுக்கு எதிராக இப்படி ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணி, எங்க வேலை பார்க்குறானோ அந்த அமேசானுக்கு எதிராகவே இந்த குரூப்லாம் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்றேன்னு சொல்லி உள்ள குதிச்சாங்க. யூனியன் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஒரு 15 லிஸ்ட்ல 2 வந்து இஸ்ரேலுக்கு எதிரானது, 2 வந்து எல்ஜிபிடிக்கு ஆதரவானது, 1 வந்து கம்யூனிஸ்ட் குரூப். அப்ப இந்த 15 டாக்குமெண்ட்ரில நான் பேசின 3மே இருக்கு. எல்ஜிபிடி, கம்யூனிசம், இஸ்ரேல் எதிர்ப்பும், ஹமாஸ் ஆதரவும். அப்ப என்ன அப்படின்னா, ஹாலிவுட் மாதிரியான ஒரு சாத்தானின் கூடாரம், அழிவு கூட்டம். அவங்க உள்ள உட்கார்ந்திருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டிஸ்ட். அப்ப நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. அடுத்து வந்து கமெண்ட்ஸ். நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க. நான் ஒரு கருத்து ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு வேற கருத்து இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நான் வந்து எப்பவுமே இதுவரைக்கும் ஒரே ஒரு கமெண்ட் கூட நான் டெலீட் பண்ணது கிடையாது. மாற்று கருத்த வந்து நீங்க சரியான முறையில பதிவிட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதே மாரி கமெண்ட் செக்ஷன்ல நான் வாங்காத பேரே கிடையாது. டேய் பாவாடை, டேய் சங்கி, டேய் அவனே, இவனேன்னு நெறைய பேர் பேசுறாங்க. அத வந்து எதுவுமே நான் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி அருவருப்பாக பேசக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஏன் பிளாட்ஃபார்ம் குடுக்கணும்? உங்களுக்கு இப்படிதான் பேச வரும் அப்படின்னா, வேற எங்கேயாவது போய் பேசுங்க. அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாமான்னு எனக்கு தோணும். ஆனா நான் இதுவரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஒருவேளை உங்கள் கமெண்ட் என்னோட வீடியோல இல்ல அப்படின்னா, YouTubeஏ உங்கள பிளாக் பண்ணிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு சில பேர் பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்.
அத வந்து யூடியூபே பிளாக் பண்ணி, அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பிளாக் பண்ணி தனியா வச்சிருப்பாங்க. ஹிடன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள தனியா இருக்கும் அது. இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்ல நெறைய வீடியோஸ்ல வந்து நெறைய பேர் வந்து எல்லா வீடியோலயும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல. ஆனா ரொம்ப பாசிட்டிவா நம்ம கூட டிராவல் பண்ற பல பேர் உண்டு. உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த மாரி இளைஞர்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியால நான் ரொம்ப ஆக்டிவாலாம் இல்ல. இல்ல மீன்ஸ் நான் வந்து எதுவும் போஸ்ட் போட மாட்டேன். ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. அது எதுக்குன்னா, நியூஸ் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் அதில எதுவும் போஸ்ட் பண்றது கிடையாது. ஆனா இனிமே சோசியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்றது ஒரு பிளான். தினமும் ஒரு 3 போஸ்ட், 4 போஸ்ட் கண்டிப்பா வரும் இனிமே. நீங்க வந்து எக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, கெவின் பால் ஷோ அப்படின்ற இந்த பேஜ வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி Facebookல கெவின் பால் அப்படின்ற இந்த பேஜ். இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும், என்ன வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த kevinpalshow@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடி இருக்கு. அதுல வந்து நீங்க உங்க கருத்த எனக்கு மெயில் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், YouTubeல எத்தன கோடி சம்பாதிச்ச? வியூஸ் வாங்கி எத்தன கோடி சம்பாதிச்சு அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு வச்சிருக்க? அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வியா நீங்கலாம் கேட்பீங்க. பதில் நான் சொல்றேன். எவ்வளோ தெரியுமா? 0. நிஜமா தாங்க 0. அக்கவுண்ட்ல யூடியூப் மூலமாக எனக்கு இந்த 1 வருஷத்துல வந்த வருமானம் வந்து 0. ஏன் தெரியுமா 0? யூடியூப் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சேனல மானடைஸ் பண்ண விடாம பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சேனல் வந்து மானடைஸ் ஆகணும் அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் மினிமம். அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ கிராஸ் பண்ணியிருக்கணும். ஆனா நம்ம சேனல் வந்து 10,000 வாட்ச் ஹவர்ஸையும் தாண்டி போயாச்சு. ஆனா மானடைஸ் ஆகல. நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். இது நடந்தது வந்து செப்டம்பர் மாசம். அப்போ நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவரு சொல்றாரு, "ஐ ஹேவ் ட்ரைட் டூ லுக் இன்டு யுவர் அக்கவுண்ட். பட் ஐ வாண்ட் டூ பி டிரான்ஸ்பரன்ட் வித் த ஃபைண்டிங்ஸ்." என்ன அப்படின்னா, "ஆஃப்டர் ரிவியூவிங் யுவர் அக்கவுண்ட், அவர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபவுண்ட் தட் இட் டசன்ட் மீட் அவர் புரோகிராம் கிரைட்டீரியா." YouTubeல பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணல. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, "வி ரிவ்யூ ஆல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் வி ரிசர்வ் தி ரைட் டு டிக்ளைன் எனி அக்கவுண்ட் அப்ளிகேஷன்." புரோகிராம் கிரைட்டீரியா, இந்த புரோகிராம் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான இந்த கிரைட்டீரியாவ நீங்க மீட் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, நோட் தட் வி கான்ட் ரெஸ்பாண்ட் டூ என்குயரீஸ் ரிகார்டிங் தி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் ஃபார் அவர் டிசிஷன். எதனால மானிடைஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அதுக்கான காரணத்த நாங்க சொல்ல மாட்டோம். அடுத்து நான் கேட்டேன், இத நான் வந்து ரீஅப்ளை பண்ணலாமான்னு கேட்டா, அடுத்து என்ன சொல்றாங்க, "வைல் ஐ சீ தட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டூ யூ, ப்ளீஸ் நோ தட் தி டிசிஷன் இஸ் ஃப்ரம் அவர் இன்டர்னல் டீம் அண்ட் தட்ஸ் ஃபைனல்." இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கன்டென்ட்ட இவங்க டீம் வந்து ரிவ்யூ பண்ணி, அவங்களுடைய கிரைட்டீரியா YouTubeல வந்து நீங்க வீடியோ போடுறதுக்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி, நம்ம சேனல்ல வந்து எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கான காசு வரும்ல, அது இனிமே வராது அப்படின்னு சொல்லி அத பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. "ப்ளீஸ் நோட் தட் தி ரிவ்யூ வாஸ் டன் பை எ டெடிகேட்டட் டீம் who specializes in this concern and do all the necessary research before coming up with a verdict." ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. உங்க சேனல வந்து அனலைஸ் பண்ணாங்க. உங்க சேனல்ல போட்டிருக்கிற விஷயங்கள் எங்களுடைய கருத்தோடு ஒத்துப்போகல. அந்த மாரி தான் சொல்றாங்க. நம்ம பாலிசிய வந்து நீங்க வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இது வந்து நான் எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா, நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா, நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ராங் வித் எல்ஜிபிடிக்யூ? எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட்ஸ் எ பீடோஃபைல் இப்படிலாம் நான் பேசியிருப்பேன். கோகோமெலன் அப்படின்றது ஒரு குழந்தைங்க பார்க்குற ஒரு சேனல். அங்கேயும் எல்ஜிபிடி உள்ள வந்திருக்கு பாருங்கன்னு நான் பேசியிருப்பேன். எல்ஜிபிடிக்கு எதிராகவோ, லெஃப்டிஸ்ட்க்கு எதிராகவோ நீங்க பேசுனீங்கன்னா, இப்படி தான் நடக்கும். இதே YouTubeல கெட்ட வார்த்தை பேசுறதுக்குன்னே சேனல்லாம் உண்டு. நம்ம தமிழ்நாட்டுல அசிங்கமா பேசி, கெட்ட வார்த்தை பேசி சேனல் நடத்துறவங்கலாம் இருக்காங்க. ஆபாசமா பேசுறவங்க இருக்காங்க. தமிழ் YouTubeல நான் பேசிட்டு இருக்கேன். ஓப்பனாகவே ஆபாசத்த ப்ரமோட் பண்ற, ஆபாசமா பேசிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இங்க உண்டு. இதே YouTubeல டெட் டாக்ல பீடோஃபைல் குழந்தைங்க மேல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த குரூப்லாம் இருக்காங்க. குழந்தைங்க மேல ஒருத்தனுக்கு ஒரு அடல்ட் ஆணுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருதுன்னா, அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு பேசுற வீடியோஸ்லாம் உண்டு. எதுல? டெட் டாக்ல. அதெல்லாம் நான் பேசுவேன் கண்டிப்பா. ஆனா ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் எல்ஜிபிடிக்கு எதிராகவோ, இடதுசாரிகளுக்கு எதிராகவோ நீங்க பேசுனீங்கன்னா, நம்ம சேனல்ல இப்படி தான் பண்ணுவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுக்காகலாம் நான் பேசுறத நிறுத்தப் போறது இல்லை. நெறைய வியூஸ் வாங்கி நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது இந்த சேனலுடைய நோக்கமே கிடையாது. YouTubeல சம்பாதிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்படின்ற ஒரு நிலைமையில நான் கிடையாது. கடவுள் என்ன அங்க வைக்கல. ரைட்? ஆனா நான் ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, இவங்க வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க பார்த்தீங்களா? நீங்க அவங்களுக்கு எதிரா நீங்க பேசுனீங்கன்னா, உங்கள மொத்தமா காலி பண்ணிருவாங்க. இத்தனைக்கும் நான் வந்து ஒரே ஒரு வீடியோல கூட ஆபாசமாகவோ, அருவருப்பாகவோ, இல்ல எல்ஜிபிடிக்கு எதிராக வன்முறைய தூண்டுற மாரியே நான் பேசினதே கிடையாது. அவங்க வாழ்க்கை முறைய வந்து நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். குழந்தைகளுக்கு எதிரா இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். அத தாண்டி யாரையும் தனிப்பட்ட முறையில அருவருப்பாகவோ, வன்முறைய தூண்டுற மாதிரியோ நான் பேசுனதே கிடையாது. ஆனா, என் சேனல்ல பிளாக் பண்ணி வச்சாச்சு. ஆனா
இதனால நான் ஸ்டாப் பண்ண போறது இல்ல. ஏன்னா இது நடந்து 3 மாசம் ஆச்சு. நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் போடுவேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஏன்னா உண்மை வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும். ஸோ இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். லெஃப்டிஸ்ட் அந்த இடதுசாரி கூட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான சமூகத்தில் பேச்சுரிமை. இவங்க தான் பேசுவாங்க. பேச்சுரிமைன்னு பேசுவாங்க. ஆனா ஆனா மாற்று கருத்து உள்ளவன பேசவே அலோ பண்ண மாட்டாங்க. இதான் இவங்களுடைய சமூக நீதி. அடுத்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு புக்க வந்து மக்களுக்கு குடுக்கலாம் அப்படின்றது என்னோட பிளான். இன்னைக்கு வந்து நம்ம ஆனிவர்சரிய முன்னிட்டு நம்ம பின்னால மஸ்க் இருக்கார் இல்லையா? அவருடைய வாழ்க்கை வரலாறு. வால்டர் ஐசக்சன். அவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய பயோகிராஃபிலாம் படிச்சிருப்பீங்க நீங்க. அவர் தான் எழுதுனது. அவர் தான் இந்த புக்கையும் எழுதியிருக்காரு. மிக மிக முக்கியமான ஒரு பயோகிராஃபி. எலான் மஸ்க் யாரு? சவுத் ஆப்பிரிக்கால பொறந்து, அங்கிருந்து ஒரு சாதாரணமான குடும்பத்தில் வளர்ந்த ஒருவர், அமெரிக்காவுக்கு வந்து, அங்க ஒரு பிசினஸ உருவாக்கி, இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரராக மாறி நிக்கிறாரு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பத்தி ரொம்ப விரிவா எழுதியிருப்பாங்க. மிக மிக முக்கியமான புத்தகம். 600 பக்கத்துக்கு மேல இருக்கும். பெரிய புக்கு. ஸோ இந்த கிவ் அவேலாம் எப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Google ஃபார்ம் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கேன். அத ஓப்பன் பண்ணி உங்க பேரு, உங்க வாட்ஸ்அப் நம்பரு, இல்லன்னா உங்க இமெயில் ஐடி. உங்க நம்பர் ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா, உங்க இமெயில் ஐடிய நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க நம்பரோ, உங்க பெயரோ, உங்க இமெயில் ஐடியோ பிரைவேட்டா இருக்கும். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து அதுல வந்து என்டர் பண்ணுங்க. அதுல யாராவது ஒருத்தர நான் சூஸ் பண்ணி, அவங்கள வந்து நான் கான்டாக்ட் பண்ணுவேன். அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கி இத நான் கொரியர் பண்றேன். இந்த புக் வந்து மோஸ்ட்லி எலான் மஸ்க்கினுடைய வாழ்க்கை, அவருடைய பிசினஸ் அதுதான் பேசியிருப்பாங்க. அவரோட SpaceX கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு, Twitterர வந்து அவர் அக்வயர் பண்ணார்ல, அதுவரைக்கும் முழுமையான ஒரு வாழ்க்கை வரலாறு. ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். ரொம்ப பெரிய புக்கு. நீங்க இத கண்டிப்பா படிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ ஃபார்ம் இருக்கு. அத ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க தொடர்ந்து இந்த சேனல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. இத வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இத கொண்டு போய் சேருங்க. அதான் நான் வைக்கிற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். எதுக்கு வீடியோவ ஷேர் பண்ண சொல்றான்? நெறைய வியூஸ் போய் காசு சம்பாதிக்கிறதுக்கா? அப்படி நெனைக்காதீங்க. எனக்கு காசு வராது. ஆனா விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். அதனால தான் நான் சொல்றேன். இனிமே வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். தொடர்ந்து பாருங்க. திஸ் இஸ் த கெவின் பால் ஷோ. நன்றி.